بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்-பக்ரா அத்தியாயம் 34வது வசனம். அந்த 34வது வசனத்தில் இன்னும் நாம் வானவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறினோம். அப்போது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவன் கர்வம் கொண்டு மீறினான், இன்னும் மறுப்பவர்களுள் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லுகிறான். அவன் மலாயிக்குமார்கள் சஜிதாவினுடைய விளக்கம், இப்லீஸை பற்றி கூட ஒரு சில செய்திகளை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த இடத்தில் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின் என்பதாக அல்லாஹ் ஒரு வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்துகிறான். அவன் கர்வம் கொண்டு மீறினான், இன்னும் மறுப்பவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டான். அவ இந்த வார்த்தைகளை எப்படி விளங்குவது? இதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தியை சொல்ல வருகிறான்? ஷைத்தானை பற்றி அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். அப்ப இதனுடைய விளக்கம் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்லீஸ் காஃபிர்களில் மறுப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்பதை குறிக்க கான மினல் காஃபிரின் என்று இங்கே சொல்லாக்கம் தரப்பட்டுள்ளது. கான மினல் காஃபிரின் என்ற அந்த சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கான என்னும் இறந்த கால வினை சொல்லுக்கு 2 பொருள்கள் கூறப்படுகின்றன, இருவேறு கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அப்ப மறுப்பவர்களில் ஒருவனாக ஏற்கனவே இப்லீஸ் இருந்தான் என்பது ஒரு பொருள். ஏற்கனவே மறுப்பவர்களில் ஒருவனாகத்தான் இப்லீஸ் இருந்தான். அப்ப மறுப்பவர்கள் ஒருவனாக மாறிவிட்டான் என்பது மற்றொரு பொருள். இந்த 2 பொருள் இங்கே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இப்லீஸ் காஃபிராகத்தான் இருந்தான், மறுப்பவர்கள் ஒருவனாகத்தான் இருந்தான். அப்ப இப்ப மறுப்பவர்கள் ஒருவனாக இப்ப மாறிவிட்டான் என்ற அந்த 2ஐயுமே இது எடுத்துக்கொள்ளும். அப்ப முதலாவது பொருள்படி இப்லீஸ் தன்னை பெரியவனாக எண்ணிக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய மறுத்தான். இதற்கு காரணம் முன்பே அவன் மறுக்கும் தன்மையுள்ள காஃபிராக இருந்தான் என பொருள் கொள்ளலாம். இங்கு முதல் வாக்கியமான கர்வம் கொண்டு மீறினான் என்பதற்கு அடுத்த வாக்கியமான காஃபிராக இருந்தான் என்பது காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை இங்கே காணலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் மிகப்பெரிய நுட்பங்கள் இருக்கும். சின்ன வார்த்தையாளாக இருந்தாலும் அதில் ஏராளமான விளக்கங்களை நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மாதிரி தான் இந்த கான மினல் காஃபிரின் என்ற அந்த வார்த்தை. அப்ப இப்லீஸ் முன்பே காஃபிராக இருந்தான் என்பது இறைவனுக்கு தெரிந்த விஷயமே. இருப்பினும் அனைவரும் அறிகின்ற வகையில் அவனது மறுப்பை வெளிப்படுத்தி காட்டுவதே இறைவனின் நோக்கம். அவ்வாறு வெளிப்படுத்திய பின்னரே ஒருவன் நல்லவன் அல்லது கெட்டவன் என பிரகடனப்படுத்துவது இறைவனின் மரபாக இருந்து வருகிறது. அப்ப 2வது பொருள்படி இப்லீஸ் முன்பு நல்லவனாக இருந்தான், இறை ஆணையை ஏற்று ஆதமுக்கு பணிய மறுத்ததால் காஃபிராக தீயவனாக மாறிவிட்டான் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்புகளை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மைகளை எப்படி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அதுதான் இங்கே நோக்கம். ஷைத்தானை பற்றி, இப்லீஸை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுடைய நிலை என்ன, அவனுடைய எண்ணம் என்ன, அவன் எதை சொல்லுவான், எதை சொல்ல இருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு அந்த ஷைத்தான் இப்லீஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே இப்லீஸை பற்றி, அவனுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் ஏற்கனவே அறிந்திருந்தான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடியவன்.
அல்லாஹ்விற்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. இதுதான் ஈமான், இதுதான் நம்பிக்கை. அப்போ அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் உங்களுக்கு நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய அந்த செயல்களை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த திருவசனத்திலிருந்து அறிஞர் பெருமக்கள் ஒரு பொது விதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு பொது விதியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒருவன் அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்தால், ஒருவன் அல்லாஹ்வின் கட்டளையை கருத்தால் காஃபிராக ஆகிவிடுவான். அல்லாஹ்வின் ஆணையை மறுக்காமல் அதனை செயல்படுத்த தவறுதால் மட்டும் ஒருவன் காஃபிராக ஆகிவிட முடியாது. இது பொது விதி. இந்த செய்தியிலிருந்து இந்த கானமினல் காஃபிரின் என்ற இந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொது சட்டத்தை நமக்கு சொல்லி தருகிறான். அது என்ன? நல்லா விளங்கணும். ஒருவன் அல்லாஹ்வின் கட்டளையை மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகை இருக்கிறது, ஒருவன் தொழுக மறுக்கிறான். அப்போ அவன் என்ன செய்வான்? அவன் காஃபிராக ஆகிவிடுவான். அதே மாதிரி அல்லாஹ்வின் ஆணையை மறுக்காமல் அதனை செயல்படுத்த தவறுவதால், மறுக்கலை, தொழுகை இருக்கிறது, ஏற்றுக்கொண்டு இருக்கிறான், ஆனால் அவன் மறுக்கலை, ஆனால் அதை செயல்படுத்த தவறுகிறான் என்று சொன்னால் அவனை நம்ம என்ன செய்ய முடியாது? இறை மறுப்பாளன், காஃபிர் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு சட்டத்தை அறிஞர் பெருமக்கள் இதிலிருந்து நமக்கு எடுத்து தருகிறார்கள். அதே சமயத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நமக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். மலக்குமாரர்களுடைய அந்த குணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இந்த செயல்பாடுகள் மனித சமூகத்திற்கு இருக்க வேண்டுமே தவிர சைத்தானுடைய குணம் வந்துவிடக்கூடாது, இபிலீசுடைய குணம் வந்துவிடக்கூடாது. அதனால தான் முதல்ல நாம் எல்லா விஷயங்களிலும் அவரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு கர்வம் இருக்கிறதோ அவர் ஒருபோதும் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது இபிலீசுடைய குணம். இந்த இடத்துல இபிலீஸில் 3 குணங்கள் இருந்தது. அதில் முதல் குணம் என்னவென்று சொன்னால் அந்த கர்வம், அந்த ஆணவம் அவனிடத்தில் இருந்தது. அதற்கடுத்து பிடிவாதம் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அவன் இப்படி சொன்னான், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பு எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்ற அந்த பிடிவாத குணத்தில் அவன் இருந்தான். மூன்றாவது இறை மறுப்பு கொள்கையிலே அவன் இருந்தான். இறை மறுப்பு கொள்கையிலே இந்த 3 குணங்கள் கொண்டவனாக இபிலீஸ் இருந்தான். இந்த 3 குணங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இது இபிலீஸினுடைய ஷைத்தானுடைய குணம் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். இந்த 34வது வசனத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்று சொன்னால் 3 செய்திகளை இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இபிலீஸ் தொடர்பான இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அனைத்து ஆற்றல்களும் உள்ள அல்லாஹ்வின் ஆணையை இபிலீஸ் மீறியதால் பேரின்ப சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டான். அப்ப இபிலீஸ் இந்த குணத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டான். நாம் இபிலீஸினுடைய ஷைத்தானுடைய அந்த குணத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். 2வது, அறிவில் சிறந்த ஒருவரிடம் தனக்குள்ளே சிற்றறிவை கொண்டு வாதம் புரிவது எவருக்கும் நல்லதல்ல. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதால் இபிலீஸ் உயர்ந்தவன் என்பதை வாதத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் மனிதனுக்குள்ள பல்வேறு சிறப்புகளுக்கு முன்னால் அது ஒன்றும் பெரியதன்று என்ற அந்த செய்தியை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3வதாக, கர்வம் பொறாமையில் கேடு விளைக்கக்கூடிய மிக தீய குணங்கள் ஆகும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். வல்லவன் அல்லாஹ் நல்ல செய்திகளை ஏற்று நாம் அமல் செய்ய வேண்டும், தீய குணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும் இந்த வசனத்திலிருந்து நமக்கு விளங்க வைக்கிறான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.